பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம்னு ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அதை ஆட்சி தான் மாறுதே ஒழிய அவங்க போராட்டம் மாறுற மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அந்த பிரச்சனைக்கு என்னதான் சார் முடிவு சட்ட ரீதியாக? சட்ட ரீதியாக முடிவுன்றதை விட இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. சட்ட ரீதியாக வந்து பல சட்ட ரீதியான தீர்வுகள் இருக்குது. இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இதோடைய சாராம்சம் என்னென்னா, இவங்க வந்து பள்ளி ஆசிரியர்கள் டெய்லி பாடம் நடத்துகிறாங்க. அந்த கல்வி நிறுவனத்துக்கிட்ட அவங்க சட்டத்திட்டத்தின் கீழே இருந்து கட்டுப்பட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நிரந்தரம் மட்டும் ஆக்கலை. ஒரு 15 வருஷமாக அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேணும்னா இவங்களை வச்சுக்கலாம், வேணான்னா வெளியே போயா அப்படின்னு சொல்லலான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு கல்வி போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா உண்மையிலேயே வந்து நம்ம ஆபத்தை நோக்கி தான் பயணப்படுறோன்றேன். ஏன்னா எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணி அவங்கள ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு பணியாளராக பண்ணால் தான் சேஃப். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க எப்படி ஒரு நிம்மதியாக பாடம் நடத்த முடியும், ஒரு நிம்மதியான ஒரு வேலையை செஞ்சு ஒரு நல்ல மாணாக்கர்களை நல்ல சிட்டிசனை எப்படி உருவாக்க முடியும்? அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேள்வியாக எனக்கு வருது சார். இப்போ இவங்க எல்லாருமே சார் இப்போ வந்து இவங்க எல்லாருமே சேரும்போதே தான் பகுதி நேர ஆசிரியர்னு தெரிஞ்சு தானே சார் சேர்ந்துருக்க போகிறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் என்னை நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணுறது தப்புங்களா சரிங்களா? அதாவது கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ அவங்க பகுதி நேரம்னா கூட டெய்லி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, இத்தனை வருஷமாக வர்றாங்க அப்படின்னா பகுதி நேரன்றது சும்மா ஒரு வாரம் 10 நாளைக்கு தானே. இப்போ வருஷக்கணக்காக வேலை செய்கிறது இதையே நம்பி தான் அவங்களும் இருக்காங்க. பல வருஷமாக இதை வச்சு தான் அவங்க திருமணம் பண்ணியிருப்பாங்க, குழந்தை பெற்றிருப்பாங்க. ஸோ அவங்களையும் வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி இல்லைனா நீ இதோட போதும், என் பகுதி நேரம்னா நீ போதும், இனிமேல் நீ வர வேண்டாம், நீ வேறு வேலை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த நேரத்துலேயே அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல. ஸோ கண்டினியூஸாக வேலை வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுறாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்றைக்கு வேணால் அவரை வெளியே தூக்கி எறியலாம் அப்படின்னு இருக்கும்போது எந்த ஒரு வசதியும் இல்லாமல், மருத்துவ வசதி கிடையாது, வேறு எதிர்கால திட்டம் கிடையாது, எதுவும் இல்லாமல் அப்படியே வச்சுருக்கிறதுன்றது வந்து அது சரியில்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட் இந்த இடத்துல. சரிங்க சார். இப்போ சம்பள உயர்வு அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு அந்த உயர்வு கிடைக்குது. அப்போ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைச்சா பத்தாதுங்களா? ஏன் பணி நிரந்தரம் அப்படிங்கிறத அவங்க முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க? பொதுவாக சம்பள உயர்வுன்றது ஓகே ரைட். ஆனால் திடீர்னு அவங்கள கூப்பிட்டு நீ 1 மாதத்தில் வேலையை விட்டு நின்று, இன்னமே நீ வந்து இந்த இடத்துக்கு வர வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தருமபுரியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, ஓகே, இல்லைனா கும்பகோணத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவரை வந்து அவர் ஃபேமிலி செட்டப் அங்கே இருக்கும், எல்லாமே அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் அங்கே இருப்பாங்க. திடீர்னு அவரை கூப்பிட்டு நீ வந்து நாளையிலேருந்து இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அவருடைய குடும்பம் என்ன ஆகும்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலே தலை சுத்தம். அவரால் அடுத்த நகர்வே பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் வேலை கிடைக்கலன்னா அவங்க குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் வந்து பட்டினி கிடக்கும் இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான கோரிக்கைன்றது தான் என்னுடைய பாயிண்ட் இந்த இடத்துல. சரிங்க சார். இப்போ இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் ஊழியர்களாக வருவாங்களா, வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வரணும். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 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 ஸ்கூல் இருக்கா, ஸ்கூலில் 10 பேர் தான், ஓகே, 10 வகுப்பறை இருக்குன்னா 10 பேர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க லீவ் போடும் பட்சத்தில் என்ன ஸ்கூலில் லீவ் விட்ருவாங்களா? அப்படி கிடையாது. ஸோ அடிஷ்னலாக ஒரு 4 பேர் இருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பணியிடம் காலி இல்லை, நிதிச்சுமை எனக்கு ரொம்ப சுமை அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் சுமை அதிகமாக இருக்குன்னுலாம் வந்து அரசாங்கம் சொல்லவே கூடாது. சொல்லுவாங்க ஒரு காலத்தில் வந்து அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப நிதிச்சுமை அதிகமாகிடுச்சு, அதனால் பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து காமராஜர் வந்து ஓப்பன் பண்ணாருன்னு சொல்லி ஒரு செய்தி உண்டு. ஓகே, அது மாதிரி இப்போ ரைட்டு, நிதிச்சுமை அதிகமாக இருக்குது, ஸ்கூலெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடலாமா? அது தவறு. ஸோ இந்த இடத்துல நிதின்றது இந்த இடத்துல பர்டிகுலர்லி ஒதுக்கி தான் ஆகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். கல்வின்றது வந்து ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து பணி நிரந்தரம் பண்ணி அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்துறது தான் வந்து நல்லது. சரிங்க சார். இலவசங்களை எல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்குது அரசு. ஏன் வந்து இந்த ஒரு பகுதி நேர போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது, பணியாளர்கள் போராட்டம், இதை வந்து ஏன் அரசு நினச்சி நிரந்தரம் அப்படின்னு செய்ய முடியாது? அதாவது நீங்கள் சொல்கிறத ஒரு பக்கம் என்னால் ஏற்றுக்க முடியும், இன்னொரு பக்கம் ஏற்றுக்க முடியாது. இலவசம் இந்த பொங்கல் காசு கொடுக்கறது, அதுக்காக அரசியல்வாதி ஐ எம் அகெயின்ஸ்ட், டோட்டலாக அகெயின்ஸ்ட். பொங்கல் காசு கொடுக்கறது மற்றதெல்லாம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு இந்த மடிக்கணினிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, லேப்டாப்,
அது உண்மையிலேயே ஒரு தரமான விஷயம். சைக்கிள் கொடுக்குறாங்களா, அது நல்ல மகிழ்ச்சியான விஷயம். புக்ஸ் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் குழந்தைகளுக்கு அத்தியாவசியம். ரைட் டு எஜுகேஷன், குழந்தைகளோட படிப்புக்காக இலவசமாக கொடுக்குறது தவறே கிடையாது. ஆனால் அந்த பொங்கல் இனாம், தீபாவளி இனாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஓட்டுக்காக பண்ணக்கூடிய தந்திரங்கள். அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக பண்ணக்கூடிய பல தந்திரங்களை வந்து செய்கிறாங்க. ஸோ அந்த இலவசம்லாம் தப்பு. பட் அந்த மாதிரி இலவசங்களை நிறுத்திட்டு இந்த மாதிரி அரசு பணியாளர்கள், இந்த நிரந்தர பணியாளர்களாக இவங்களை வந்து ஆசிரியர்கள் ஆக்குனாங்கன்னா, உண்மையிலே அந்த நிதியை இதுக்கு ஒதுக்குனாங்கன்னா உண்மையிலே நாடு வந்து வளர்ச்சியான பாதையை நோக்கி போகுன்றது தான் என்னோட அபிப்பிராயம் இந்த இடத்துல. சார், இந்த போராட்டம்லாம் சட்டப்படி வந்து அனுமதிப்பாங்களா எப்படி சார்? கண்டிப்பாக இவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகி, நீதிமன்றத்துலேயும் வந்து உடனேலாம் வந்து இந்த கேசஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை. அவங்க அது டைம் பார்த்து எது வந்து ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம்னு பார்த்து அதை தான் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க நீதிமன்றத்தையும் அணுகலாம். போராட்டம்னு ரோட்டில் உட்கார்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகே, அது வந்து அரசே வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரட்டும் அப்படின்றதுக்காக அவங்க செய்கிறது. பட் இதை மாதிரி இருக்கிறவங்க சட்டப்படி இத்தனை வருஷமாக நான் வேலை செய்கிறேன், எனக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு ஆதாரங்களோட நீதிமன்றத்தை அணுகுனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உண்டான நீதி கிடைக்கும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன் இந்த இடத்துல. சார், எப்படி உறுதியளிக்க முடியும் சார்? இவங்க நீதிமன்றம் ஆல்ரெடி போய் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நீதிமன்றம் இதை மட்டும் கொண்டு போனால் வெற்றி கிடைக்கும்னு எப்படி உறுதியாக சொல்லிட முடியும்? பல பேர் வந்து நீதிமன்றத்தை அணுகிறது இல்லை, அதான் உண்மை. நம்ம ரோட்டில் இறங்கி போகிறான்னா அரசு உடனே கொடுத்துரும், மீடியாவுக்கு போனால் கிடச்சிரும்ன்றாங்க. அது வந்து தவறான விஷயம். ஓகே, அதுவும் வந்து ஒரு ஆயுதம், ஒரு அகிம்சை வழி போராட்டம். போய் தகராறு பண்ணுறதில்ல, அடிதடி பண்ணுறதில்ல, ஒரு அராஜகமாக நடந்துக்கிறதில்ல, மாதிரி இல்லாமல் எந்த ஒரு போலீஸ் கேஸும் ஆகாமல் ஒரு நேர் வழியில் போகிறது வந்து ஒரு கரெக்டான விஷயந்தான். அதே மாதிரி பேரலாக ஒரு டீமை வச்சுக்கிட்டு அவங்க நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தில் அரசுக்கு எதிரான ஒரு உத்தரவு, இவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு உண்டான கன்சிடரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க போனால் அது வந்து நல்ல விஷயமா இருக்குன்றதான் என்னோட ஒப்பீனியன் இந்த இடத்துல. சரிங்க சார், இப்போ இவங்க போராட்டம்லாம் பண்ணும்போது போலீஸ் வந்து கைது செய்கிறதா இருக்கட்டும், இல்லை கேஸ் போடுறதெல்லாம் பண்ணுறாங்க. நாளைக்கு இவங்க மேலே கேஸ் இருக்குது, இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருமா? எப்படி உண்ணாவிரத போராட்டமோ எனக்கு வேணுன்றத அடிப்படை விஷயங்களுக்கு போராடுறதெல்லாம் வந்து ஒரு குற்றவியல் வழக்கே கிடையாது. இது வந்து ஒரு நிர்வாக சேவை சம்மந்தப்பட்ட சட்டங்கள் தான் வந்து அப்ளிகபிள் ஆகுமே தவிர இதை ஒரு கிரிமினல் கேஸ் ஆகிவங்கன்னா கொலை பண்ணிட்டு வர்றாங்க இல்லை திருடிட்டு வராங்களா, இது தப்பு அது. ஸோ ஆனால் ஒரு சில நேரங்களில் இதை மாதிரி அவங்க மாற்றப்படலாம். இவங்க வந்து பொது சொத்தை சேதப்படுத்துனாங்க, அவங்க அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, போக்குவரத்துக்கு நியூசன்ஸ் பண்ணாங்க, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு போலியாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா போலியான ஒரு வழக்கு பதிவு பண்ணுறது என்ன இப்போ ரொம்ப அது தெரியாத விஷயமா என்ன, பல இடங்களில் அது நடக்க தான் செய்யுது. அதை எதிர்த்து குரல் கொடுக்க தான் வேணும். ஸோ நம்ம ஒரு நேர்மையான வழியில் இருந்தாலும் கூட நமக்கு இந்த மாதிரி சோதனைகள்லாம் வரதான் செய்யும். வர்றதை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எதிர்கொண்டு நம்ம சட்டப்படி போனால் அது சரியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து சட்டப்படியான தீர்வு கிடைக்கும் என்பது தான் என்னுடைய ஒப்பீனியன் இந்த இடத்துல. சரிங்க சார், இப்போ பகுதி நேர பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க நிரந்தர பணியாளர்கள் ஆகணும்னு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குதா? அப்போ வேறு யாருக்குமே நடக்கிறது இல்லையா? பொதுவாக ஆசிரியர் மட்டும் இல்லை, ஆசிரியர்ன்றது வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த இடத்துல பேசுகிறோம். ஏன்னா அது கல்வி வந்து ஒரு மாணாக்கர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது, அத்தியாவசியமானது. அதனால் பண்ணுறோம். இது தவிர ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, அரசுலேயே வந்து வேறு துறைகளில் இருக்கிற தற்காலிக அரசு பணியிடங்கள் இருக்குது, தற்காலிகமாக இருக்கிறது. அவங்கெல்லாம் வந்து 3 மாதம் 6 மாதம்னு அவங்க சொல்லும் போதே 3 மாதம் 6 மாதம் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வேலை பார்த்துக்கணும்னு சொல்லலாம், அதெல்லாம் வேறு. அதே மாதிரி அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வேலை ஒன்று இருக்கும், அதை வந்து அவுட் சோர்ஸ் வெளியில் மொத்தமாக ஒப்பந்தமாக ஒரு சில பேர்கிட்ட கொடுத்துருவாங்க. அது வந்து வெளியாட்கள் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்ம தேசிய அளவிலான ஒரு சட்ட பிரச்சனை. இது வந்து இந்த ஒரு பகுதி பிரச்சனை இல்லை. நம்ம கல்வியை பற்றி மட்டும்தான் இப்போ பேசுகிறனால அதை பற்றி பேசுகிறோம் தவிர இந்த தேசிய பிரச்சனை வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சட்டம் அதன் கடமையை செய்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நீதியை வழங்கணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட் இந்த இடத்துல. கண்டிப்பாக இதுக்குண்டான தீர்வும் பரிணாம வளர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கணுங்கிறது எல்லாத்தோட விருப்பமும் தான். அப்படி ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல வீடியோ இது இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல சிறந்த ஒரு கேள்வியில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். இது என்ன இப்படி மாற்றிட்டீங்க?